பட்டப்படிப்பு இருக்கணும். இதுக்குங்கிறதுக்காக ஒருத்தன் போய் கல்லூரியில் சேர்றானோ இல்லையோ, அப்படி இருந்தால் அது அனர்த்தத்திலே போய் முடியும். மான யஜ்ஞா, யாக யஜ்ஞங்கள் பண்றதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இன்னைக்கு நாம நிறைய பேர் எது வேணும்னாலும் உடனே யஜ்ஞம், உடனே ஹோமம்னு ஆரம்பிச்சிருவோம். முதல்ல அதெல்லாம் தெரிந்தவர்கள் பண்றார்களாங்கிறதே நமக்கு தெரியாது. யஜ்ஞத்தின் போது என்னென்ன ஆச்சார அனுஷ்டானங்கள் வேணுமோ அது இருக்கணும். அவர் வேதாத்தியனம் பண்ணினவரா இருக்கணும். வேணா நானு யஜ்ஞம் பண்ணேங்கிறதுக்காக யஜ்ஞ யாகங்கள் பண்ண போனால் அது அனர்த்தத்திலே தான் போய் முடியும் என்ன சொன்னார். இனி அதுக்கு மேல 5 சொல்றார். ரொம்ப ஆச்சரியமான 5. 5ன்னா பயப்படுன்னு அர்த்தம் இல்லையோ. அதனாலே 5 தமிழ்ல 5ன்னு சொன்னா பயப்படுன்னு அர்த்தம். அதே 7 தெலுங்குல சொல்றேன்னு வச்சுங்க, அதற்கும் பயப்படுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. என்னுடைய சின்ன வயசுலே ஆந்திர மாநிலத்திலேருந்து வந்து அரிசி போட்டுட்டு போவா. இந்த நாளில் அதெல்லாம் மாறிப்படுத்துன்னு வச்சுங்க. அப்போ வந்து ஆந்திராவிலேருந்து அரிசி வரும். அந்த அரிசியை அளந்து போடுறாளோ இல்லையோ, படியில் அளப்பர்கள் 1 2 3 4 5 6 7ன்னு எண்ணணும் இல்லையோ. எண்ண மாட்டா. 6 நொக்கட்டின்னா 6 1 7ன்னு அர்த்தம். என்ன 7ன்னு சொன்னா பயப்படுன்னு அர்த்தமா. ஆனால் அவர் எண்ணும் போது கூட 7ன்னு சொல்லவே மாட்டார். 6 ஒரு வயசானவர் வந்து அளந்து போட்டுட்டார். 6 நொக்கட்டின்னு அளப்பர். அந்த மாதிரி இப்ப நான் 5 5ன்னு சொன்னா நீங்க பயந்தீங்கன்னு எழுந்து போடாதீங்க. 5ன்னா 5ங்கிற எண்ணிக்கையை சொல்ல போறார். பஞ்சாக்னயா மனுஷேன பரிச்சர்யாக பிரயத்னதா பிதா மாதா அக்னிஹி ஆத்மாச்ச குருஷ்ச பரத ரிஷப. ஹே பரத குலத்திலே உதித்த திருதராஷ்டனே, இந்த 5 பேரை நீ மிகவும் ஆதரிக்க வேண்டும். மாதா பிதா அக்னிஹி ஆத்மா குரு, இவ்வைவரும் ஒருத்தனுக்கு மிக முக்கியமானவர்கள். நம்மை பெற்றெடுத்த மாதா, பெறுவதற்காக இருந்த பிதா, நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய குரு, ஆத்மாங்கிற நான், அக்னி. அக்னி பகவானுக்கு என்னென்ன செய்யறமோ அவர் தான் அழைச்சின்னு போவர். அக்னிங்கிற பேர் ஏன் தெரியுமா ஏற்பட்டது? அக்ரே நயதீத்யக்னி. யார் ஒருத்தர் அவரை மரியாதை செலுத்துகிறார்களோ அவனுடைய கையை பிடிச்சுன்னு முன்னேற்ற பாதையில அழைச்சின்னு போயிட்டே இருப்பவர். அதனாலதான் அக்ர நயதீத்யக்னின்னு சொல்றோம். அக்னே நய சுபதாராயே, ஈசாவாசிய உபனிஷத்தினுடைய கடைசி மந்திரம் இது. அக்னே, அக்னி பகவானே, நய என்னை அழைத்து போ, சுபதாராயே நல்ல வழி மார்க்கத்தை காட்டி என்னை அழைத்து போ. மக்களை எல்லாரையும் நல்வழிப்படுத்துறதுக்கே அக்னி இருக்கார். நாம எந்த நல்ல காரியமா இருக்கட்டும் அபர காரியமா இருக்கட்டும் அக்னி இல்லாத செய்யறோமா? அவர் மூலமாகத்தான் தேவதைகளுக்கு நம்ம ஆகுதியே கொடுக்க முடியும். அக்னியை வளர்த்துருவோம். கல்யாணம்னு வச்சுங்க, ஹோமத்துக்காக அக்னியை வளர்த்துருவோம். அவவா கைகுலுக்கப்படுவா. இந்த அக்னி அவர் பாட்டு காத்துன்னு இருக்க வேண்டியதான். அவர்களுக்கு இப்ப எல்லாருக்குமே அக்ஷத்தை போட்டுட்டு நேர சாப்பாடு கொடுத்து போயிட்டா போரும். வந்தோங்கிறது கையெழுத்து போடுறா, அப்பல மொய் எழுதி விடுறா, எழுதிட்டு அக்ஷத்தை எடுத்து தள்ள போட்டு விடுறா. அது அங்கேருந்தே இந்த கிட்டக்க வந்து பார்க்கணுங்கிற தேவை கூட இல்லை. அங்கே நின்றுண்டா பாதி அக்ஷத்தை முதல் வரிசையில் இருக்கிறவா, மிச்ச பாதி அக்ஷத்தை வாத்தியார் சுவாமி இவா தலையில தான் வாங்கிக்கணும். கடைசியில் இந்த பெண்ணு பிள்ளைக்கே அக்ஷத்தை விடுமான்னு தெரியாது. போட்டாச்சு, போய் உட்கார்ந்தாச்சு, சாப்பிட்டாச்சுன்னா என்னத்துக்கு வந்தோமே, என்ன நடந்தது, ஒரு தடவை ஆசீர்வாதம் பண்ணி பெண்ணு பிள்ளைக்கு நல்லதை சொல்லி என்ன மந்திரம் பேசினான்னு பார்த்து என்ன அக்னி காரியம். இந்த மேடையில அக்னியை மூட்டி வச்சுடுறோம். முதல் காரியம், செருப்பு போட்டுக்கொண்டு கல்யாண மேடையில அக்னி இருக்கிற மேடையில ஏறவே கூடாது. பல இடத்துல அந்த தப்பு பண்ணிடுவோம். அக்னி பகவான ஆவாகனம் பண்ற மூலியம் மந்திரோக்தமாக அவரை கொண்டு இந்த இடத்துல நீ இருந்து உன் சாட்சியாகத்தான் இந்த தர்ம காரியத்தை பண்றேன்னு அப்புறம் அவருக்குரிய மரியாதையை நம்ம கொடுத்தாகணும். செருப்பை கீழே கழட்டுட்டு தான் கல்யாண மேடைக்கு மேலே ஏறணும். அக்னி பகவானுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியத்தை முடிச்சுட்டு அவரை திரும்ப யதாஸ்தானம்னு அனுப்பிச்சு வைக்கிறோம் இல்லையோ, அவர் அனுப்பிச்ச பிற்பாடு தான் இன்னொருத்தரை நாம திரும்பியே பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அவாவா கொழுந்த பணத்தெல்லாம் கையில் திணிச்சிட்டு போறது, கையை கொடுக்கறது, இதை பண்றது அதை பண்றது, ஓஹோ ஆஹோன்னு ஆங்கிலத்தில் பேசி இருக்கிறதுனா எல்லாம் பண்ணலாம். அப்புறம் பண்ணுங்க. முதல்ல இருக்கிற அக்னி பகவானுக்கு வேண்டிய மரியாதையை செலுத்திட்டு அப்புறம் தானே அடுத்து போகணும். அதனால மாதா பிதா அக்னி ஆத்மா குரு, இந்த 5 பேர் மிகவும் போற்றத்தக்கவர்கள். பஞ்சைவ பூஜையன் லோகே யசப் பிராப்னோதி கேவலம். இந்த 5ஐயும் எவன் பூஜிக்கிறானோ உலகத்தில் மிக்க புகழாளனாக விளங்குகிறான். தேவான் பித்ருன் மனுஷ்யான் பிக்ஷூன் அதிதி பஞ்சமான். இந்த 5 பேரையும் சத்கரிக்க வேண்டும். தேவான், தேவர்களிடத்திலே மரியாதையோட அவர்களுக்கு செய்ய வேண்டியவற்றை செய்து கொண்டிருக்க வேண்டும். பித்ருன், நம்முடைய பித்ருக்கள் மூதாதையர்கள் இருக்காளோ இல்லையோ, அவர்களுக்கு வேண்டிய ஸ்ராத்த காரியங்களை விடாமல் செய்ய வேண்டும். திதி வந்ததென்னால் தர்ப்பணத்தையோ ஸ்ராத்தத்தையோ விடாம அவர்களுக்கு செய்யணும். மனுஷான், லோகத்துல எந்த மனுஷன் இருந்தாலும் அவனுக்கு தேவையானத்தை செய்ய வேண்டும்.
பிக்ஷூனு சந்நியாசிகள் வராளோ இல்லையோ அவர்கள் ஆதரித்து நமஸ்கரித்து நல்லது செய்ய வேண்டும். அதிதி விருந்தோம்பல், விருந்தாளிகள் ஒருத்தனும் திரும்ப வயிற்றுல பட்னியோட போகவே கூடாது. அந்த நாளெல்லாம் உற்சவம் நடக்கும். ஊர்ல ஒரு உற்சவம் வந்துட்டா நம்ம வீட்டுல நிறைய பேர் நிறைஞ்சு இருப்பார்கள். நான் பைய வச்சுட்டு போறேனே அப்படின்னு ஒருத்தர் ஊர் உற்சவத்தும் போது வருவா. இப்பெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒருத்தரும் வர்றதாவும் தெரியல. இவர் எங்கேயான ஒரு 108 திருப்பதியில ஒரு இடத்துல இருந்து உற்சவம் வர்றதுன்னு கேள்விப்பட்டாலே அந்த 10 நாள் இவர் வீட்டை பூட்டிட்டு வெளியூருக்கு போயிடுறார். என்ன அந்த 10 நாள் எல்லாரும் வந்து பைய வைக்கிறேன்னா இவர்கள் 4 பேருக்கு சோறு இடணுமே விட்டு நமக்குன்னு கிடைத்த வாய்ப்பை நழுவக்கூடக்கூடாது. இது சோழ நாடு சோறு உடைத்துன்னு அந்த நாள்லேன்னு சொல்லுவார்கள். அந்த நாடுனாலே சோறு உடைத்து போட்டு பழக்கம். இன்னைக்கு யாரு நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்க்க வரணும்னாலோ நம்ம சகோதரர்கள் நம்ம பார்க்க வரணும்னாலோ வரலாமான்னு கேட்டுட்டு வர நாளா போச்சு. அப்புறம் விருந்தாளிகளை பற்றி பேசிய பிரயோஜனம் இல்லை. என்னுடைய அண்ணன் என்ன பார்க்க வரணும்னா நான் வரலான்னு இருக்கேன், பார்த்து 1 வருஷம் ஆச்சே வரட்டுமா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கிற நிலைமை. எத்தனை பேர் வருவீள், சாப்பிட வருவீளா மாட்டீளா, காலை உணவா ராத்திரி உணவா, இது நான் திரும்ப கேட்பேன். அவர் 3 பேர்னுவர். நீங்க 3 பேர்னா பெரிய பிள்ளை சின்ன பொண்ணு சேர்த்தா 3.5 பேரா 3 பேரா அப்படின்னு அடுத்து நான் கேட்கணும். என்ன சரியாத்தான் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு மீந்துதுன்னா கூட வாங்கிக்கிறது கூட ஆள் இல்லா சமப்படுற இல்லையோ. அதனால விருந்தை இவ்வளவு தூரம் குறைச்சுனுட்டோம். அதில் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமா கரோகரா, கச்சியம்பை கரோகரா.